வணக்கம். இன்றைக்கி வந்து தகவல் மையம் யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீயாக வந்துட்டு சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இது சொல்லிக் கொடுக்குறப்பே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் இது மூலிமா அமைக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை நான் ஜாபுக்கு தான் போவேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிளேஸில் பொறுத்த வரைக்கும் ஜாபுக்குண்டான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் தான். வாங்க உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 9:30 ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் வந்து நடக்குது. சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் இதுதான் வந்துட்டு மெயினான இது வந்து. இதுலேயே பார்த்தோன்னா வந்துட்டு அவங்களே வந்து அடிஷ்னலாக வந்துட்டு இதை வந்து எப்படிலாம் நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றலாங்கிறதும் சொல்லி கொடுத்துட்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பாரதியார் ட்ரஸ்ட் சேலம் அவங்களும் சேர்ந்து வந்து சொல்லித்தராங்க. பாரதியார் மக்கள் நல்வாழ்வு மையம் அவங்க சேர்ந்து தான் சொல்லி கொடுக்குறாங்க. கோர்ஸோட நேம் பார்த்தோம்னா வந்துட்டு ஃப்ரீ சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் கோர்ஸு. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் மக்கள் நல்வாழ்வு சங்கம் அவங்க தான் வந்து இதை எடுத்து நடத்துகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்த்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்துடும். அங்கே ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து முன்பதிவு வந்து நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். நேரில் போய் எப்போ கடைசி டேட்னு பார்த்தோம்னா 30/9/2023. இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்னிங் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். 30ஆம் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு முன்பதிவு வந்து பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாமே சொல்கிறேன். மொத்தம் எவ்வளோ நாள்னு பார்த்தோம்னா 30 நாள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் முழு நாளுமே அங்கே இருக்க மாதிரி இருக்கும். தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட்டுமே வருது. ரிட்டன் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். வயது வரம்பு பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலேயும் போயிருக்கக்கூடாது, அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா 6வது வந்து படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஒரு சில கோர்சஸ்லாம் வந்துட்டு மினிமம் 8th வரைக்கும் தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு 6th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் 6வது, அதுதான் மெயின். அதுக்குண்டான டிசி ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம போய் கற்றுக்கலாம் இஷ்டம் இருக்கவங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் போக ரெடியாக இருக்கணும், லீவ் போடாமல் போகணும். என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் முன்பதிவு பண்ணணும்னு பார்த்தோம்னா ஆதார் அட்டையோட ஜெராக்ஸு, அடுத்தது குடும்ப அட்டைங்கிறது உங்களோட ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதனுடைய ஜெராக்ஸு, வாக்காளர் அடையாள அட்டை அதனுடைய ஜெராக்ஸு, ஓட்டர் ஐடி தான் வந்து வாக்காளர் அடையாள அட்டை, அடுத்தது வங்கி கணக்கு புத்தகம், உங்களோட பேங்க் பாஸ்புக் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து வங்கி கணக்கு புத்தகம். அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, MICR கோடு இது எல்லாமே தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை ஒரு டைம் வந்து எழுதி கொடுத்துருங்க அந்த ஜெராக்ஸ் பேப்பரில். இன்னொன்றுலையுமே வந்துட்டு 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் டிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதனுடைய டிசி, நீங்கள் வந்து கையில் டிசி இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ எந்த வருஷம் படிச்சிருந்தாலும் சரி இப்போ டிசி கொடுக்குறாங்க, அங்கே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதனுடைய ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 5. மற்ற ஜெராக்ஸ் எல்லாம் கூட முன்னாடி கொடுத்துட்டு டிசி ரெடி பண்ண முடியலன்னா அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு நேரில் போயிட்டு உங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போய் அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். ஆனால் முன்னாடியே போய் பதிவு பண்ணணும். அதனால் மீதி இருக்க ஜெராக்ஸ் அதாவது கொடுத்துருங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. அடுத்தது எந்த இடத்துல போய் முன்பதிவு பண்ணணும், கோர்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா 48/72 டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு சேலம். இதுதான் வந்து அட்ரஸ்ஸு. உங்களுக்கு வந்துட்டு இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பின்கோடு ஸ்க்ரீனில் வருது. வேறு ஏதாவது டவுட்டு அட்ரஸ்க்கு கரெக்டாக போக தெரிலனா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கனாவே அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்போ ஆரம்பிக்கும் அது எல்லாமே சொல்லுவாங்க. சேலமில் இருக்கா யார் வேணாலும் போகலாம். டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி. மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்கு கால் பண்ணாலுமே சாரோ மேமோ அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. மோஸ்ட்லி வந்து ஃபுட்டுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால ஸோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டாக தான் வரும். ட்ரஸ்டோட நேம் போட்டு உங்களோட ஃபோட்டோலாம் பேஸ்ட் ஆகி வரும். இப்போ வரக்கூடிய இமேஜ் பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க அனுப்பின அஃபிஷியல் இமேஜு, சிசிடிவி கேமராவுக்கு வந்து அவங்க அனுப்பின இமேஜு.
அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது பிஸ்னஸ் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேணாலும் கேளுங்க. நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார்